Daily. Taste the Daily. நான் இது வரைக்கும் பண்ணாத ஒரு கதாபாத்திரம். நிச்சயமாக இது வந்து வேறு மாதிரியா ஆடியன்ஸ் ரிசீவ் பண்ணுவாங்கன்னு எனக்கு தோணுச்சு. ஃபஸ்ட்டு நான் ஏன் ஓகேன்றது வந்து பிகாஸ் அது வந்து பாலா சார் மாதிரியான ஒரு இயக்குனர் அதை வந்து கையாளுறான்னும் போது அது கண்டிப்பாக அது ஒரு வேறு ஒரு விதமாக ஆடியன்ஸ்கிட்ட போய் அது ரீச் ஆகும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அண்ட் இந்த கதையுமே நீங்கள் வந்து பார்க்கும்போது உங்களுக்கே அந்த ஒரு ஃபீல் வரும். கண்டிப்பாக நம்ம வந்து நிறைய விஷயங்கள் நம்ம கடந்து போகிறோம், ஆனால் அதை வந்து நம்ம ஆழமாக அது உள்ளே போகும்போது தான் நமக்கு அது தெரியும். ஸோ அது வந்து கண்டிப்பாக உங்கள் எல்லாரையும் பாதிக்கும் அப்படின்னு நம்புகிறேன். முயற்சி வந்து சப்போஸ் வரதா இருந்துச்சு, அது கொஞ்ச நாள் கழிச்சு அப்படியே போயிட்டு ஸோ அது சப்போஸ் வர முடிஞ்சோன்னா ஒரு 7 படங்கள் 8 படங்கள் அடிச்சே வர ஆரம்பிக்குது. இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? ஏன்னா நாங்கள் வந்து முன்னாடியே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, சுரேஷ் காமாட்சி சார் வந்து படம் பொங்கலுக்கு வரலாம் அப்படின்றத வந்து ஃபஸ்ட்டு அனௌன்ஸ்மெண்ட்டை நம்ம தான் பண்ணோம். அதுக்கப்புறம் விடாமுயற்சி வரதா இருந்துச்சு. அது உடனே நான் மகிழ் சாருக்கு ஃபோன் பண்ணி நான் பேசினேன். அவர் அவ்வளோ சந்தோஷப்பட்டார். அருண் வரீங்களா, ரொம்ப சந்தோஷம் அப்படின்னாரு. அண்ட் ப்ளஸ் ஃபேன்ஸுமே வந்து அவ்வளோ அழகாக அதை என்கரேஜ் பண்ணாங்க. யாருமே இது வந்து ஒரு போட்டி அது இதுன்னு சொல்லலை. பட் எங்களுக்கு என்னென்னா திரையரங்குகள் எங்களுக்கும் ஒரு சின்ன இடம் கிடைக்கும், அதில் நம்ம வரலாம் அப்படின்னு தான் நினச்சோம். இப்போ அது வரல, எனக்கு ரொம்ப மிகப்பெரிய வருத்தம். பட் இருந்தாலும் அது வந்து ஒரு மிகப்பெரிய அடுத்த ஒரு பெரிய படமாக அமைஞ்சு அது எப்போ வந்தாலும் அது பெரிய சக்ஸஸ் ஆக போகுது அப்படின்றது தான் என்னோட நம்பிக்கை. அண்ட் மற்ற படங்கள் இந்த நேரம் வந்துகிட்டு இருக்கு, அதுக்கும் என்னோட வாழ்த்துக்கள். சார், ஆக்சிடென்ட் கார் இருக்குது, நீங்கள் ட்விட் போட்டு டேக் கேர் பார்க்கணும் அப்படின்னு சொல்லுவீங்க. அது வந்து எதுக்கு நீங்களும் நிறைய அடிபட்டு இது பண்ணனால இல்லை அவர் வந்து அஜித் சார் வந்து அவரோட பேஷனை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காரு. ரேசிங் வந்து எவ்வளோ ரிஸ்க்கான ஒரு விஷயம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ அந்த வீடியோ பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது. உடனே நான் வந்து சுரேஷ் சார் தொடர்பு கொண்டேன். எப்படி இருக்காருன்னு கேட்டேன். இல்லை சார், இஸ் ஓகே சார், நாளைக்கு திருப்பி ட்ராக்கு போகிறாருன்னாரு. என்ன சார் சொல்கிறீங்க அப்படின்னு. ஸோ அந்த மாதிரியான ஒரு ஒரு போல்டான பர்சன் தான் அஜித் சார். ஸோ அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அண்ட் அதனால தான் அந்த ட்வீட்டே போட்டேன். காட் பிளஸ் ஹிம் அண்ட் வி ஆல் லவ் ஹிம். ஸோ அந்த ஒரு விஷயம் தான் நான் சொன்னேன். அண்ட் எல்லா துறையிலையும் ஒரு ரிஸ்க் இருக்குது. ஐ திங்க் ஐ ஷுட் பி சேஃப். ப்ரேயர்ஸ் டு ஹிம், அவ்வளோதான். நீங்கள் படம் பாருங்கண்ணே, படம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். இது படம் பாருங்கள். நீங்கள் படம் பார்க்கும்போது அது என்ன மாதிரியான கதாபாத்திரம் எப்படி வடிவமைச்சிருக்காரு. ஏன்னா இந்த கதாபாத்திரத்துக்குன்னு ஒரு சில பிஹேவியர்ஸ் சொன்னார் சார். இது இப்படி தான் சிரிக்கும், இப்படி தான் ரியாக்ட் பண்ணும், எமோஷனுக்கு இப்படி தான் இருக்கும்ன்ற நிறைய வேரியேஷன் இந்த கதாபாத்திரத்தில் இருக்குது. அது நீங்கள் படம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். சார், பாலா சார் படத்தில் நடித்த எல்லா நடிகருக்குமே வந்து ஃப்யூச்சரில் இண்டஸ்ட்ரி பொறுத்தவரை நல்ல கெரியர் இருக்குது. பட் ஆனால் தேட்டருக்குலாம் வந்து விசிட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா படத்தோட எண்டிங் வந்து சேட்டில் தான் முடியும். ஸோ பட் விசிட்டர்ஸ் வந்து பீப்புள் சைடில் ரொம்ப கம்மியாக இருக்கும். பட் இந்த படம் பொங்கல் விதமாக ரிலீஸ் ஆகுது, மக்கள் உள்ளே வரதுக்கு என்ன கண்டென்ட் உள்ள ஸ்பெஷலாக இருக்குது? இல்லை, கண்டென்ட்டாக நிச்சயமாக இது வந்து ஒரு கண்டிப்பாக எல்லாரையும் ஈர்க்கக்கூடிய ஒரு கண்டென்ட் தான். ஏன்னா படம் அப்படி ஒரு எமோஷனாக அவங்க எல்லாரையும் கனெக்ட் பண்ணும். அண்ட் அதே சமயத்தில் உள்ள எல்லா சுவாரஸ்யமான விஷயங்களும் இருக்குது. அண்ட் அங்கங்கே ஒரு சட்டையாக சின்ன விஷயங்கள் இருக்குது. அண்ட் ஆக்ஷன் இதில் வந்து நீங்கள் உங்களுக்கு கதையோடு எல்லாமே அமைஞ்சிருக்கும். ஸோ ஐ திங்க் எங்கேயுமே உங்களுக்கு போர் அடிக்காது. அண்ட் இட் வில் பி அ வண்டர்ஃபுல் ஃபிலிம் டு வாட்ச். அவ்வளோதான் நான் சொல்கிறேன். என் பக்கத்தில் தான் உட்காந்துருந்தார். ட்ரெய்லர் பார்த்துட்டு பயங்கரமாக ஹாப்பியாக இருந்தார். தொடையில் தட்டி மாற்றிடுறாருல்ல எல்லாரையும் அப்படின்னாரு. ஸோ அது எனக்கு வந்து பார்த்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அண்ட் ஹி வாஸ் வெரி ஹாப்பி. அண்ட் அவர் என்னை ரொம்ப விஷ் பண்ணார். நிச்சயமாக இந்த படம் உனக்கு பெரிய படமாக இருக்கும். இந்த ஸ்டோரி சூர்யா சார் ஓகே பண்ண ஸ்டோரியா இல்லாட்டி ஃப்ரெஷ்ஷாகவே பாலா சார் பண்ணாங்களா? பாலா சார் எனக்கு என்ன கதை சொன்னாரோ அதுதான் இப்போ எடுத்திருக்கோம். ஸோ அது எனக்கு தெரியாது அது எந்த கதை இல்லை, அதே ஸ்டோரி தான் நினைக்கிறேன். படம் பார்த்தாச்சுமா? ஏமா டப் பண்ணும் போது பார்த்தேன், அதுக்கப்புறம் படமும் ஃபுல்லாக பார்த்தாச்சு. ஐ திங்க் முக்கியமாக இதில் சாம்சியஸ் ஆமாம், அது போகக்கூடாதுன்னு சொன்னார். அதுதான் நான் முன்னாடியே ஆன்சர் பண்ணது தான். அது வந்து இந்த கேரக்டருக்கு தேவைப்பட்டுச்சு. அதனால தான் பார்த்தீங்கன்னா பிகினிங் எல்லாமே கொஞ்சம் ஃப்ளாபியாக இருப்பேன், கொஞ்சம் லூஸாக அந்த பாடி லாங்குவேஜுக்காக.
நோ கமெண்ட்ஸ்மா, எனக்கு அதை பற்றி தெரியல. சிவகார்த்திகேயன் சார் என்ன சொன்னாரு? படம் பார்த்துட்டு என்ன சொன்னாரு சிவகார்த்திகேயன் சார்? அவர் இன்னும் படம் பார்க்கலாமா? யாருமே இன்னும் வெளியாட்கள் யாரும் படம் பார்க்கல. அவரோட விஷயம் ஏதாவது சொன்னாரா? யா அவர் அங்கேயே ஸ்டேஜ்லேயே சொன்னார், வந்து ரொம்ப விஷ் பண்ணார். என்னோடய டெடிகேஷன், எனக்கு அவருக்கு பிடிச்ச விஷயமே என்னோடய டெடிகேஷன், விடாமுயற்சி, அவர் தொடர்ந்து அவரை விட்டு கொடுக்காமல் பண்ணுறதுன்னு சொன்னார். அதுவே எனக்கு ஒரு பெரிய விஷயமாக இருந்தது. அண்ட் தேங்க்ஸ். அந்த மாதிரி பல பேரை நான் இப்போ வர ஜென்ரேஷனை இன்ஸ்பயர் பண்ணுறன்ற போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது. சார், எந்த சீக்வன்ஸ் வந்து நானா இதுன்னு நீங்கள் பிரமிச்சு பார்த்துருப்பீங்களே, ஏற்கனவே நீங்கள் மூவி பார்த்துருக்கீங்க. ஸோ எந்த சீக்வன்ஸ் வந்து உங்களுக்கு ஒரு பிரமிப்பு ஏற்படுத்தும்? அது நீங்கள் சொல்லணும், நீங்கள் பார்த்து சொல்லணும். உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ. இன்டர்வல் பிளாக் கிளைமேக்ஸா? இல்லை, இது வந்து பிகினிங் என்னோடய ஃபஸ்ட்டு லுக்கை நான் பார்த்த உடனே இது நானா இதுன்னு கண்ணாடியை பார்த்துட்டு நான் யோசித்தேன். அதுக்கப்புறம் ஒவ்வொரு சீனும் பெர்ஃபார்ம் பண்ணும் போது இன்டர்வல் பிளாக்காக இருக்கட்டும், அதில் வந்து இந்த சிஸ்டரோட நான் எனக்கும் என்னோடய தங்கைக்கும் இருக்கிற சீக்வன்ஸாக இருக்கட்டும், எல்லாமே வந்து எனக்கு என்னை அறியாமல் சில விஷயங்கள் அங்கே நடந்தது. ஸோ அது வந்து ஐ திங்க் நீங்கள் அதை விட்னஸ் பண்ணுவீங்க, அப்போ உங்களுக்கு புரியும். போட்டிருப்பேன், ஒரு 6 கிலோஸ் போட்டிருப்பேன் நினைக்கிறேன். சார், பாலா சார் வந்து ஸ்பாட்ல எப்பயுமே வந்து கொஞ்சம் ஹாஷா நடந்துப்பாருன்னு சொல்லுவாங்க. பட் உங்கள்கிட்ட எங்கே ஸ்பாட்ல ஏதாவது ஒரு தருணத்தில் ஹாஷா நடந்துருக்கா? எங்கேயுமே இல்லைம்மா. எனக்கும் அதான் சொன்னேனே, பாலா சாரை நல்லா புரிஞ்சிக்க முடிஞ்சுது. அவர் என்ன எதிர்பார்க்குறாருன்னு எனக்கு கிளாரிட்டி இருந்தது. அதுதான் சொன்னேனே, இந்த ஒரு மெச்சூரிட்டி, இத்தனை வருஷம் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஐ திங்க் இங்கே அதை ஹெல்ப் பண்ணுச்சு. அவரை வந்து ஈஸியாக என்னால் அதை புரிஞ்சிக்க முடிஞ்சுது. ஸோ அதனால் அவ்வளோ எனக்கு எங்கேயுமே பாலா சார் வந்து இந்த படத்தை ஃபுல்லாகவே வந்து யார்கிட்டையும் எங்கேயுமே கோவப்பட்டு நான் பார்க்கவே இல்லை. ரொம்ப பொறுமையாக எல்லாருக்கும் அந்த ஸ்பேஸ் கொடுத்து, டைம் கொடுத்து, ஏன்னா ஒரு டைரக்டராக ஒரு கிளாரிட்டி, இந்த கதாபாத்திரம் இப்படி வரணும், இந்த ரியாக்ஷன் வரணும் அப்படின்றத வெயிட் பண்ணி எடுத்து, ரொம்ப பொறுமை அவருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் எந்த இடத்துலையுமே பாலா சார் டென்ஷனை நான் பார்க்கவே இல்லை. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.